விழுந்து போகிறதுக்கு முதல் காரணம் இச்சைதான். இச்சை கற்பந்தரித்து பின்பு பாவத்தை பிறப்பிக்கின்ற வேதவசனம் சொல்கிறது. இந்த நாட்கள் அநேக கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரிகள் விழுந்து போகிறதுக்கு மெயினான காரியம் என்னன்னா கண்களின் இச்சை. முதலாவது கண்களின் இச்சை, அப்புறம் மாமிசத்தின் இச்சை. இந்த இச்சை என்ன செய்யும் அப்படின்னா உடனே ஒருத்தனுக்குள் வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கொஞ்சமா பார்வையின் மூலமாய், சிந்தனையின் மூலமாய், பேச்சின் மூலமாய் ஒருவனுக்குள் என்ன செய்யும்னா இச்சை பிரவேசிக்கும். ஒருவன் உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் எழும்பி வந்துட்டான் அப்படின்னா உலக பிரகாரமான எந்த ஒரு காரியங்களையும் என்ன செய்யக்கூடாதுன்னா அவன் ஐக்கியம் வைக்க கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. உலகத்துல ஐக்கியம் வைக்கக்கூடாது. உலகத்துல எப்படி ஐக்கியம் வைக்க கூடாதுன்னா, இந்த உலக பிரகாரமா அநேகர் வாழ்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் என்று தெரிந்தாலும் அதுல இருந்து விடுபட்டு வர முடியாத உலக பிரகாரமான அநேக மக்கள் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, நம்மள அவருடைய ரத்தத்தால மீட்டெடுத்திருக்கிறாரு தேவன். அதனால அந்த மாதிரிப்பட்ட உலக நண்பர்கள் கூட நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது. உலக நண்பர் சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, அதோட ஸ்டாப்பிங். அதுக்கு பிறகு நம்ம அவங்களுக்கு கூட நம்ம போய் ஐக்கியம் உறவாடல் வைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கிட்ட இருக்கிற ஒரு இச்சை நாவி அது நம்மளிடத்தில்